ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டேட்டூ ஆஃப்டர் கேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? டேட்டூ போட்டு முடிச்சுட்டு நீங்கள் யார்கிட்ட டேட்டூ போட்டிங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட கேட்க மாட்டீங்க. ஆஃப்டர் கேர் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் டேட்டூ போட்டது முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ரேப் பண்ணி விடுவாங்க. அந்த ரேப்பை நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஆஃப்டர் 1 hour கழித்து அந்த ரேப்பை ரிமூவ் பண்ணிவிடுங்க. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சோப்போட ஃபோம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபோம் மட்டும் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு டிஷ்யூவோ ஆர் நார்மல் சாஃப்ட் கிளாத்தோ டேப் பண்ணி எடுக்கணும். தொடச்சி தேய்ச்சிடாதீங்க, டேப் பண்ணி எடுத்துகிட்டு 2 times அது பண்ணி ஆகணும். ஒன்று மார்னிங் டேட்டூ போட்டிங்கன்னா ஆஃப்டர்நூன் ஆர் நைட், நீங்கள் ஈவினிங் டேட்டூ போட்டிங்கன்னா நைட் நெக்ஸ்ட் டே மார்னிங். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஆஃப்டர் நீங்கள் 24 hours கழித்து தான் அதில் க்ரீமே அப்ளை பண்ணுவீங்க. ஓகேவா? க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு டேட்டூ போட்டுக்கிறீங்களே அந்த ஆர்டிஸ்ட்டுக்கிட்டே நீங்கள் சஜஸ்ட் பண்ண சொல்லுங்கள். அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு எந்த க்ரீம் போட்டால் அவங்களுக்கு இப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்டே கேளுங்க. ஒன்றும் இல்லை, நிவ்யா சாஃப்ட்டுன்னு இருக்கும், அப்படி இல்லைனா பேபி லோஷன், இது ரெண்டுமே 1 dayக்கு 3 times இல்லை 4 times அப்ளை பண்ணிகிட்டே இருங்க.